கிழிச்சு இந்த பக்கம் ஓட்டை, இந்த பக்கம் ஓட்டை, தொண்டையில் ஓட்டை, காயப்படுத்திட்டாங்க. ஏன்னா எங்கே போனது அப்படி நடந்து வந்தது. சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணலைங்க, தவறான முறையில் பண்ணி என் மனைவி இடுப்பு வலி வயிற்று வலிக்காக சேர்த்துனாங்க. சேர்த்துனது வந்துட்டு 6 மாதம் குழந்தைங்க வந்து அபார்ட் பண்ணியே ஆகணும், 3வது பேபி இல்லை அம்மா உயிருக்கு ஆபத்துனாங்க. சரி அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டோங்க. அபார்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டதில் ராங் மிஸ்டேக் ஆகி இப்போ என் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. இன்றைக்கி 1 மணிக்கு நைட்டு இறந்துனாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் ஜிஹெச்லிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்துட்டு அதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் காப்பாற்ற முடியலங்கனால ஆல்ரெடி எல்லாமே நுரையீரல் ப்ராப்ளம், ஸ்டொமக் அந்த கிருமி எல்லாமே ஸ்டொமக்கில் ஃபுல்லாமே அப்ளை ஆகிருக்கு, அது வெளியே வர மாட்டேங்குது, அதனால் வந்துட்டு இதாகி போச்சுங்கன்னு சொல்லி கையெழுத்து மட்டும் ஒரு கையெழுத்துக்கு 30 கையெழுத்து வாங்குறதுங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கையெழுத்து வாங்குறதுங்க. ஏன்னு கேட்டால் சும்மா ஃபார்மாலிட்டின்னு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ என் துணைவியாக இப்போ நான் தொலைச்சிட்டு நிற்கிறேங்க. குழந்தை இருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சுங்காட்டிக்கு தான் அந்த மண்டே அன்றைக்கி வந்ததுன்னா அட்மிஷன் போட்டுங்க. செவ்வாய்க்கிழமை என்னை கூப்பிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு தாய்க்கு ஆபத்து, நீங்கள் கையோடு அபார்ட் பண்ணுங்கன்னாங்க. நானும் அபார்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அபார்ட் பண்ணி குழந்தைய என் கையில் கொடுத்தாங்க. குழந்தைய காமிச்சாங்க. குழந்தைய காமிச்சு ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சி விட்டா 2 நாள் நல்லா இருந்தாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிச் பண்ண வழியில் என் ஒய்ஃபுக்கு மோஷன் வெளியே வருதுங்க. மோஷன் வெளியே வந்து உள்ள ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சாட்டு இருக்கிறதுங்க. செக் பண்ணிட்டு எல்லாம் இசிஜிலேருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு சனிக்கிழமை நைட்டு 7 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சதுங்க. 12:30 மணிக்கு தான் முடிஞ்சதுங்க. நைட்டு முடிஞ்சு காலையில் 5 மணிக்கு நான் ஒய்ஃபுக்கிட்ட போய் பேசும்போது அவங்களால வாயில் டூபில் வச்சு பேச முடியல. நான் பேச கேட்டு தலையெல்லாம் சேர்க்கல ஆக்குனாங்க. ஒரு 12-1 மணிங்கும் போதுங்க சுத்தமாகவே எந்த ஒரு நினைவுமே இல்லைங்க. கேட்டால் ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்கேன், மயக்க மருந்து கொடுத்துருக்கேன்னு இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்துட்டுங்க. இன்றைக்கி நைட்டு 1:30 மணிங்கும் போது இறந்துட்டேங்கிறாங்க. 6 மாதம் குழந்தை வெளியே எடுத்தாங்க. அவங்க எப்படி குழந்தைங்க வந்து இறந்ததை கொடுத்தாங்க கையில். குழந்தை நல்ல மாதிரி இருந்துருக்குதுங்க. இவங்க வந்து தாய்க்கு ஆபத்துனாங்காட்டிக்கு நானும் என் ஒய்ஃப் வேணுங்கிறதுக்கு வேண்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேங்க. குழந்தையும் கொடுத்தாங்க, குழந்தையும் நல்ல உடம்பு நான் அடக்கம் பண்ணிட்டேங்க. ஆனால் இப்போ இவங்க டிச்சிங் போட்டதில் இந்த ப்ராப்ளமாக இப்போ என் ஒய்ஃபும் இறந்து போயிட்டாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? இதனால தான் டிச்சிங் போட்டது கவனக்குறைவுங்க, ரொம்ப அலட்சியம் பயங்கரமான அலட்சியம். டிச்சிங் போட்டது சுத்தமாகவே சரியில்லைங்க. அதில் எப்படி மோஷன் வருங்க? வயிற்றில் இது பண்ணுறது எப்படி மோஷன் வரும் கேட்டால் அது கொட்டி இருக்கோ, அது ப்ராப்ளம் ஆகிருக்கு, செக் பண்ணானுங்க. திரும்ப 2வது ஆப்ரேஷன் பண்ணதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாமே கிழிச்சு இந்த பக்கம் ஓட்டை, தொண்டையில் ஓட்டை, காயப்படுத்திட்டாங்க. நாங்களும் சரி எப்படியாவது வந்துடுவாங்கன்னு நாங்களும் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. இத்தனை தூரம் நம்பிக்கிட்டு இருந்து இப்போ கடைசியில் இப்போ முடிச்சு கொடுத்துட்டாங்க. பாதிக்கப்பட்டவரோட நண்பர் தான் என் நண்பர். அவங்க வந்து 2 குழந்தை இருக்குது ஆல்ரெடி. அந்த 2 குழந்தையும் இங்கே தான் பிரசவம் பார்த்தாங்க. 2 குழந்தைக்குமே பிரசவம் வந்து அறுவை சிகிச்சையில் தான் பண்ணி எடுத்திருக்காங்க. 2வது குழந்தை பிறக்கிறப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தை உண்டானதே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. அது சரியாயிடுச்சுன்னு அவங்க ஒரு 3 மாதத்துலேயே சொல்லியிருந்தாங்கன்னா அது அப்போவே அபார்ட் பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல இந்த குழந்தை இருக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஒரு 6 மாதத்தில் வந்து செக்கப்புக்கு அந்த பிள்ளை தனியாக வந்து செக்கப்புக்கு வந்திருக்குது. வந்த பிள்ளையை நீங்கள் உடனே அட்மிட் ஆகு, நான் இப்போவே வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு அட்மிட் யாருமே வராமையே அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த குழந்தைய வந்து ஒன்றா குழந்தையை காப்பாற்றணும், இல்லைன்னா 2 பேர்த்தையும் காப்பாற்ற முடியாது, அபார்ட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி இவங்க அம்மாவை காப்பாற்றினா போதுன்னு சொல்லிட்டு அபார்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு 2 நாள் கழித்து தான் இந்த பிரச்சனை ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்க ஸ்டிச் பண்ண இடத்துல மோஷனும் யூரின்லாம் வெளியே லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. சரியான முறையில் இவங்க ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கேட்டால் ஒவ்வொருத்தரும் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ஸ்கேன் பண்ணுவோம். எல்லாம் ரொம்ப தரக்குறைவாக நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்றைக்கி காலையில் குழந்தை இறந்துருச்சு. இதுக்கப்புறம் 2வது 3வது ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கோரிக்கை இந்த அலட்சியத்தினால எல்லாரும் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மக்களோட எண்ணிக்கையே கம்மியாயிரும். எல்லாரும் தனியார் மருத்துவமனை நாடி போயிடுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இங்கே நல்லா பார்க்குறது இல்லைன்னு எல்லாருமே தனியார் மருத்துவமனைக்கு போயிடுவாங்க. இவங்க தயவு செஞ்சு இங்கே நல்ல மருத்துவத்தை கொடுத்து இவங்க எல்லாத்துக்கும் வர மாதிரி இவங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். வேறு யாருக்கும் இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. அது வந்து மருமக எனக்கு
அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணாங்கல்லங்க. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்ணில் பஞ்சு வச்சுட்டாங்க, 2 கண்ணுக்கு. வாயில் இது வச்சுட்டாங்க, பேச முடியாமல். மூக்குல டூப்பு வச்சுருக்குது. இந்த பக்கம் ஓட்டை, இந்த பக்கம் ஓட்டை. இந்த இடத்துலையும் ஆப்ரேஷன் தான் எனக்கு பண்ணியிருக்கு பாருங்க. இதே மாதிரி பண்ணியிருக்குது இந்த இடத்துல, கீழே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா, எனக்கு 4 ஆப்ரேஷன் இதே ஆஸ்பத்திரியில் தான் நான் பண்ணினேன். எல்லாம் பண்ணி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். இந்த பொண்ணுக்கு 2 குழந்தை இங்கே தான் நாங்கள் எடுத்தோம். ஆனால் இந்த தடவை ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த பாத்ரூம்பு அந்த தையிலே வந்துச்சு. தையில் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டலை. எங்களுக்கு வந்து எங்கள் பொண்ணை நாங்கள் இப்போ இழந்துட்டு நிற்கிறோம். இன்னும் எந்த குழந்தைக்கு யார் வந்தாலும் இந்த நிலைமை வரக்கூடாது. இது மாறணும். எங்கள் பொண்ணு சித்திரவாதி பட்டது எந்த பொண்ணும் படக்கூடாது. அவங்க வந்து நார்மலாக வரணும். இந்த டாக்டருக்கு நல்லா பார்க்கணும், பார்த்து ஆரோக்கியமாக அனுப்பிவிடணும். ஏன்னா எங்கள் போனது தான். அப்படி நடந்து வந்தது. ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து 3 மணிக்கு நடந்து வெளியே வந்து குழந்தை, அந்த குழந்தை இதை கொண்டு இங்கே கொண்டு வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம். கொன்னதான் அவங்க தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது சத்தியம். ஆமாம், அதான் 9 வருஷம் கழிச்சு குழந்தை ஆயிருக்கு. எல்லாம் சுண்டி கிடக்கு. நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஏன்னா ஒன்றுக்கு அறுத்தாலும் அறுத்துரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லி கையெழுத்து வாங்கினேன். அப்படியெல்லாம் சொல்லலை. எங்ககிட்ட சொன்னது குழந்தை நரம்பு, அம்மா நரம்பு, குழந்தைக்கு ரத்த நரம்பு தான் போகுது, 2 உயிரும் போயிருந்தா சொன்னாங்க. இத்தனையெல்லாம் சொல்லலை. இப்போ நான் கேள்வி கேட்டு என் பகத்தை காட்டினேன். நான் இத்தனை ஆப்ரேஷன் இதே ஆஸ்பத்திரியில் தான் பண்ணேன். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் நடந்ததில்லை. என் மருமக இங்கே தான் பண்ணுச்சு, ஒன்றும் நடக்கலை. ஆனால் இப்போ மாத்திரம் ஏன் நடந்ததுன்னா, இப்படி தான் நடந்து இதுதான்மா அப்படின்னு காரணம் சொல்லிட்டாங்க. சரி, நாங்கள் உயிர் குழந்தையோடு வரட்டு, நம்ம பொண்ணு வரட்டு, குழந்தை தான் நம்ம இழந்துட்டோம், நம்ம பொண்ணு இழக்கக்கூடாதுன்னு நாங்கள் கஷ்டப்பட்டு இவங்க சொல்கிறதுக்கு எந்த இடத்துல கையெழுத்து போட சொன்னாலும் போட்டோம். எங்களுக்கு குழந்தைய எங்கள் பொண்ணு வெளியே வந்தால் போகுது. எங்கள் பொண்ணு வெளியே வந்தால் ஆப்ரேஷன் வந்து சனிக்கிழமை பண்ணி 12:30 மணிக்கு இப்படி மட்டமலாக்கு படுத்து வச்சது அத்தனையும் மாட்டி, கை அசவில்லை. கண்ணுக்கு 2க்கு பஞ்சு வச்சுட்டேன். இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கிறேன். இந்த சைடில் அந்த மோசன் வர்றதுக்கு ஓட்டை பண்ணி அங்கே ஒரு டூப்புக்கு மாற்றி ஒரு வலை வச்சு அதில் விழுகுமாம்மா. அது விழுந்தால் நாங்கள் எடுத்து வீசணுமாம்மா. அது ஏங்க இயற்கையில் வர்றது இப்படி சொல்கிறீங்க? அது எப்படி எங்கள் பொண்ணுக்கு அந்த வழியில் நாங்கள் எடுத்து வைக்கிறதுன்னு கேட்டால், இல்லைம்மா இது ஒரு 3 மாதத்துக்கு தான், அப்புறம் உங்கள் குழந்தை நார்மலானால் நம்ம இயற்கையாக வர்ற மாதிரி நாங்கள் பண்ணித்தர்றோம், இங்கே வாங்கங்கிறாங்க. இதுதான் விஷயம். இது நடந்தது வந்து இந்த உலகத்திலேயே எந்த ஆஸ்பத்திரிக்கு யாரு போனாலும் இப்படி நடக்கூடாது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.